உடம்புல சுத்தமாக ரத்தம் இல்லை அப்படின்னாலே நம்ம பெரியவங்க நிறைய மாதுளம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து தூக்கி போட்டுருவோம். நம்ம மட்டும் இல்லை, உலகமே அதுதான் பண்ணுது. ஆனால் தூக்கி போடக்கூடிய அந்த மாதுளம்பழ தோலில் உள்ளே இருக்கக்கூடிய முத்துக்களை விட நிறைய சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த மாதுளம்பழ தோலை பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சுவையான டீ எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டீயை நீங்கள் வாரத்தில் 2 முறை 3 முறை குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய சத்துக்கள் கிடைக்கும். நிறைய கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்தும். இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக், இது 4மே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது. எந்த விதமான கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம், மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். மாதுளம்பழ தோலில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் மற்றும் ஊட்டச்சத்துகளும் நிறைய இருக்குது. இது நம்மளுடைய சருமத்தை நல்ல பொலிவாக வச்சுக்கும், முதுமையை தள்ளி போடும், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து வெளியேற்றும், சருமத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜி, ஞாபக மறதி இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். இந்த மாதுளம்பழ தோலை பயன்படுத்தி நம்ம டீ குடிக்கும்போது கெட்ட கொழுப்பு மட்டும் கரைவதோடு மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுப்படுத்தும். இதில் பாலிஃபினைல் அதிகம். புற்றுநோய் வராமல் தடுக்கவும், வயிற்றில் இருக்கக்கூடிய அழற்சியை சரி செய்து குடல் புற்றுநோய் ஏற்படாமலும் தடுக்குது. வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றி வயிற்றுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனையையும் சரி செய்யும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, கருஞ்சீரகம் மூல நோயை விரட்டும், உடலில் படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பை வந்து குறைக்கும், மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும், நல்ல ஒரு நினைவு திறனை அதிகரிக்க செய்யும், அல்சைமர் என்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான ஒரு சிறந்த தீர்வாகவும் இருக்கும், பற்களுக்கு நல்ல ஒரு உறுதியையும் கொடுக்கும். மாதுளம்பழத்தோலும் பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கிட்டு பற்களுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். அடுத்ததான் 1 இன்ச்சு சைஸ் தோல் நீக்கிய இஞ்சை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 1.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிக்க வைங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணீர் வந்து மிதமான சூட்டுக்கு நம்ம டீ குடிக்கிற பதத்துக்கு வரட்டும். இப்போ இதை வடிகட்டிக்கோங்க. இதில் அரை எலுமிச்சப்பழ சாறை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே நான் இன்னைக்கு பனங்கற்கண்டு சேர்க்குறேன். பனங்கற்கண்டுக்கு பதிலாக தேன் பயன்படுத்திக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக உப்பு பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வெறுமனே கூட குடிக்கலாம். லைட்டாக ஒரு துவர்ப்பு சுவையோடு இருக்கும், நல்லா தான் இருக்கும். இந்த துவர்ப்பு சுவை பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும், அதிகமாக செல்லக்கூடிய உதிரி போக்கையும் கட்டுப்படுத்தும். நம்முடைய டீ ரெடி ஆகிடுச்சு. இதே வந்து நீங்கள் காய்ந்த தோலை பயன்படுத்தியும் இதே மெத்தடில் டீ ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸில் இருக்கக்கூடிய மாதுளம்பழத்தோல் காய்ந்தது ஒரு 3லேருந்து 4 போல் சேர்த்துட்டு நீங்கள் டீ ரெடி பண்ணலாம். இதை எப்போல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கலாம்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் மாலை நேரங்களில் குடிக்கலாம், இல்லைன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக இருக்குது, கொழுப்பை கரைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது நல்லது. வாரத்தில் 2 முறை 3 முறை குடிக்கிறது ரொம்ப நல்லது. மாலை நேரங்களில் குடிக்கலாம். உடலில் படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இது எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டீயை தாராளமாக குடிக்கலாம். எல்லாருமே குடிக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் வந்து குடிக்க வேண்டாம். இன்றைக்கி ஆட்டோ இம்யூன் பிரச்சனையால் உங்களது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளையில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது அந்த நோயினுடைய தீவிரத்தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகரிக்க செய்யும், எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியை வந்து கொடுக்கும். இந்த டீயை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது முகப்பருக்கள் குறைய ஆரம்பிக்கும். முகப்பருக்கள்னால் வரக்கூடிய அந்த கரும்புள்ளி, தழும்பு இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். சருமத்தில் நல்ல ஒரு கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்து நல்ல ஒரு ஈரப்பதத்தையும் தக்க வைக்கும், முதுமையும் தள்ளிப்பட வைக்கும். கை கால் வலி, மூட்டு வலி, உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே நீக்கிடும். உடலுக்கு நல்ல ஒரு தெம்பையும் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டான நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும். ஞாபக மறதியை வந்து சரி செய்யும். ரத்த சோகை இருக்கிறவங்க மாதுளம்பழ சாறை சாப்பிட்றத விட இதை சாப்பிடும்போது பலன் வந்து தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த டீயை வந்து நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you.